ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். நான் வந்து எல்லாத்தையும் ஒன்று சொல்லுவேன் சரிங்களா. என்னன்னா, ஒரு அப்ளிகேஷனை நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் ரீசன், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னவா இருக்கும் அப்படின்னா, டு இன்டராக்ட் வித் டேட்டா. அது என்ன அப்ளிகேஷனாலும் அது போட்டு வாட்ஸ்அப்பா இருக்கலாம், இன்ஸ்டா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், டெலிகிராமா இருக்கலாம், ட்விட்டர், வாட் எவர் ஆர் யூடியூப். நீங்க என்ன மாதிரியான அப்ளிகேஷன் பார்த்தாலுமே அந்த அப்ளிகேஷனோட எண்ட் என்னன்னா டேட்டாஸ் தான். ஒரு அப்ளிகேஷன் வந்து டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம் சரிங்களா. எல்லா அப்ளிகேஷனும் டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. டேட்டா இல்லைனா எந்த அப்ளிகேஷன் தேவைப்பட போகிறது நமக்கு. ஸோ வேர்ல்ட் பேன் டேட்டா. டேட்டா இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்றதுக்கும் டேட்டாவை கொண்டு போறதுக்கு மாத்துறதுக்கு அதுக்கு இருக்குன்ட்டு கலெக்ஷன்ஸை யூஸ் பண்றோம் சரிங்களா. ஒரு டேட்டா கொண்டு வரதுக்கும் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கோம் டேட்டா மெயின்டைன் பண்றது சரிங்களா. ஸோ அது என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சரிங்களா, எங்கெங்க என்னென்ன கலெக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது நிறைய ஒரு 4-5 எபிசோட பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா. எத்தனை எபிசோட்ல கவர் பண்ண முடியுதோ நிறைய போட்டு வளவரம் எடுத்துட்டு இல்லாம ப்ராப்பரா என்னெல்லாம் வேணும் அவ்வளவு மட்டும் ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் சரிங்களா. நிறைய கான்செப்ட் இருக்கு அதுல இன்டர்னலா, அவ்வளோலாம் போட்டு வளவரம் எடுக்க வேணாம், ப்ராப்பரா முடிச்சுக்கலாம் சரிங்களா. இது தெரிஞ்சா போதும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஓகே இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தா ஓகே ஃபேர் எனஃப் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் நான் கவர் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி தான் மேக் பண்ணலான்னு இருக்கேன் இந்த 4 எபிசோடுங்க சரிங்களா. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதில். Okay guys, collections, one of the most important topics in not only in C#, not only in .NET, in எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆல் ஓவர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கலெக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ரெசர்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் சரிங்களா. இப்போ கலெக்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா டேட்டாஸ் அரே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. அரே வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா. இந்த கலெக்ஷன்ஸ்ன்றதுனா கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் known as a collections ஓகேங்களா. known as a collection of collection known as a collections. எப்படின்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும். இப்போ கைண்ட் ஆஃப் ஒரு கலெக்ஷன்ஸ் எதாவது சொல்லலாம் அப்படின்னா சம் பீப்புள்ஸ் எப்படின்னா காயின் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விதமான இது எப்படின்னா காயின் கலெக்ஷன்றது ஒரு தனியாக ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன். இப்போது எப்படின்னா இந்த மாதிரி வச்சுப்போம் பெயிண்ட் ஓகேங்களா. இப்போ எப்படின்னா காயின் கலெக்ஷன் ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன் சரிங்களா. அதே மாதிரி பென் கலெக்ஷன் ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன் சரிங்களா. அதே மாதிரி ஸ்டாம்ப் கலெக்ஷன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன். அதே மாதிரி கரன்சிஸ் கலெக்ஷன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், ஓல்ட் காயின்ஸ், பழைய காயின்ஸ், அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன். அப்புறம் பழைய எஸ்தட்டிக், பழைய அந்த மாதிரியான பொருள் இருப்போம், அது ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன். இதில் கலெக்ஷன்ஸ்ன்றது என்னென்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் கலெக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்து வச்சுருக்கோம். இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குப்பா, இது எல்லாத்தையும் தான் என்னென்னு சொல்கிறோம், கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் இங்கே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 2 types ஆஃப் கலெக்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜெனரிக் கலெக்ஷன்ஸ் அண்ட் தென் செகண்ட் திங் வந்து நான் ஜெனரிக் கலெக்ஷன் ஆர் நார்மல் கலெக்ஷன் ஓகேங்களா. நான் ஜெனரிக் கலெக்ஷன் சரிங்களா. இப்போ ஜெனரிக் கலெக்ஷன்றது என்னென்னா இப்போ இதில் தான் பர்டிகுலராக சொன்ன மாதிரி இப்போ இது காயின் கலெக்ஷன் அப்படின்னா அதில் காயின் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இது ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படின்னா அதில் ஸ்டாம்ப் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் இது பென் கலெக்ஷன் அப்படின்னா அதில் பென் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. இதுதான் ஜெனரிக் கலெக்ஷன். இது நான் வந்து காயின் அப்படின்னு சொல்லிட்டேன், ஸோ இதில் நான் காயின் மட்டும் தான் போடுவேன். இதில் நான் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டேன், ஸோ ஸ்டாம்ப்ஸை மட்டும் தான் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதில் பென் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டா இதில் நான் பென்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஆனால் இப்போ சப்போஸ் ஒரே இடத்துல என்ன பண்ணுவேன், நான் காயினும் வச்சுருப்பேன், ஸ்டாம்ப்ஸும் வச்சுருக்கேன், பென் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் சரிங்களா. சார் இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் ஒரே ஒன்றில் போடுறோன்னா அதுதான் நான் ஜெனரிக் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலராக இதுதான் இதை தாண்டி வேறு எதுவும் கூடாது, இதுதான் இதை தாண்டி வேறு எதுவும் கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா ஜெனரிக் கலெக்ஷன்ஸ். இல்லை என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா நான் ஜெனரிக் கலெக்ஷன்ஸ் சரிங்களா. இதுதான் ஜெனரிக் கலெக்ஷன்ஸ்க்கும் நான் ஜெனரிக் கலெக்ஷனுக்குமான டிஃப்ரென்சஸ். இதுக்கான நேம் ஸ்பேசஸ் இருக்குது. என்ன நேம் ஸ்பேசஸ்னா system.collections ஆர் ஜெனரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேம் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி வரும் அப்படின்னா இப்போ ஜெனரிக் கலெக்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஜெனரிக் கலெக்ஷன் லிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டாக்கு, அப்புறம் QU நினைக்கிறேன் ஸ்பெல்லிங் மறந்துடுறாங்க, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா QUE ஓகேவா, இதுதான் ஸ்பெல்லிங்கு Q. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், சரி லிஸ்ட்டு, ஆஷெட்டு, ஷார்ட்டர் செட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, அப்புறம் டிக்ஷனரி, ஷார்ட்டர் டிக்ஷனரி,
அப்புறம் ஷார்ட்டட் லிஸ்ட். ஓகேங்களா, இதெல்லாமே கலெக்ஷன்ஸ். இதில் இன்னொன்று என்ன சொல்லலாம், ஆஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆஷ் ஷீட் மாதிரி ஆஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதிலலாம் லிஸ்ட்டு வந்து இதெல்லாமே ஜென்ரிக் கலெக்ஷன்ஸில் லிஸ்ட் வந்து ஒரு ஜென்ரிக் கலெக்ஷன், கைண்ட் ஆஃப் ஜென்ரிக் கலெக்ஷன். இப்போ ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா இதில் லிஸ்ட்டில் பர்டிகுலராக நேம் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து லிஸ்ட்டுன்றதுனா ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இப்போ நான் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணும்போது இது ஸ்ட்ரிங்குக்கான இது ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணால் அதனால் ஒன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இது இருக்குது. அப்புறம் அரே லிஸ்ட். சரிங்களா, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அரே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அரே லிஸ்ட் வந்து மோஸ்ட் காமன் யூஸ் நான் ஜென்ரிக் கலெக்ஷன்ஸ். ஸோ நான் ஜென்ரிக் கலெக்ஷன்ஸ் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணால் ப்ரீவியஸ் வெர்ஷன் 2 லைக் ஆமாம் 2 நினைக்கிறேன், சிஷா வெர்ஷன் 2. ஏன்னா அதுக்கப்புறம் ஜென்ரிக் கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரிக் கலெக்ஷன் நமக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு நான் ஜென்ரிக் வந்து அந்தளவுக்கு தேவைப்படல. சரிங்களா, நான் ஜென்ரிக்னா என்னன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வைப்போம். சரிங்களா, அதுதான் நமக்கு இப்போ அதே தான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அதை ஃபைன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும், கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதில் வந்து பர்டிகுலர் வேல்யூ தேடி எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ஜென்ரிக் கலெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜென்ரிக் கலெக்ஷனே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு நான் ஜென்ரிக் கலெக்ஷன்ஸ் தேவைப்படலை. சரிங்களா, இதெல்லாமே மோஸ்ட்லி அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் கேள்விப்பட்ட இதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வரைக்கும். சரிங்களா, இதெல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதில் இருக்க இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, சரி நமக்கு தான் அரேன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு கொஷின் வரும்ல. இப்போ அரேவிலும் என்னால் நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த கலெக்ஷன்ஸ்லையும் என்னால் என்ன பண்ண முடியும், கலெக்ஷனாலே நிறைய டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கலெக்ஷன். அப்படி என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கோம், அதனால தான் அதை கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இட்ஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் கலெக்ஷன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன். இது ரெண்டும் சிங்குலர் ஃபார்ம், அதோட இதுதான் இது ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா, இப்போ என்னன்னா லைக் நம்மக்கிட்ட அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து ஒரு அரே வச்சுருக்கோம். அந்த அரேயில் என்ன பண்ணலான்னா ஒரு அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறேன், இன்டீஜர் அரே டிக்ளேர் பண்ணுறேன், இல்லை வாட் எவர் ஏதாவது ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அந்த அரேயில் டேட்டா கொடுத்துக்க முடியலன்னா கொடுத்துக்கலாம். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 லைக் ஒரு அரே நான் ஒரு கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட அரே அப்படின்னு இருக்குன்னு ஒரு கலெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அரே வந்து என்னது, அரே இஸ் ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். அரே வந்து ஒரு ஸ்டாட்டிக் கலெக்ஷன். அரே வந்து என்ன ஒரு ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும். சரிங்களா, அரே வந்து ஃபிக்ஸட் சைஸ் மட்டும்தான். ஒரு தடவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 10 எலிமெண்ட் வச்சு ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது 10 மட்டும்தான், அது மாற போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நான் அரேயில் ஒவ்வொரு தடவை மாடிஃபை பண்ணும்போது என்ன நடக்குன்னா புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். மறுபடியும் நான் அதை வேறு மாடிஃபை பண்ணுறேன்னா புது ஆப்ஜெக்ட், மறுபடியும் மாடிஃபை பண்ணுறேன்னா புது ஆப்ஜெக்ட். சரிங்களா, அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும், அதில் கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம். சரிங்களா, ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்தது தான் இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாமே என்ன சொல்லலாம், டைனமிக் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அது ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே டைனமிக்காக இருக்கும். சரிங்களா, இது எதுவுமே ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது. இதோட சைஸை நான் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சைஸை ஈஸியாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே சைஸை நான் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இல்லை திடீர்னு வேணாவா குறைச்சிக்கலாம். திடீர்னு 1000 பேர் வருவாங்களா, வா 1000 பேர், அந்த 1000 பேருக்கான டேட்டாவே வச்சுக்கலாம். இல்லை திடீர்னு 2 பேர் தானா, ஓகே 2 பேருக்குமான டேட்டாஸ் மட்டுமே வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே என்னால் அதை பண்ண முடியும். சரிங்களா, இதில் என்னென்னா எனக்கு அரே லிஸ்ட் இருக்குது. அரே லிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரே லிஸ்ட் இஸ் நான் ஜென்ரிக் கலெக்ஷன். இதை நான் ஜென்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நான் ஜென்ரிக் கலெக்ஷன். நான் ஜென்ரிக் அப்படின்னா என்னன்னா இதில் வந்து எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு டபுள் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டு, டெசிமல், கேரக்டர், ஆப்ஜெக்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாமே ஸ்டோர் பண்ணும்போது அந்த டேட்டாலாம் என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். அப்படி எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாஸ் மொத்தம் இதில் என்னவா ஸ்டோர் ஆகும்னா எல்லாமே ஆப்ஜெக்டாக நமக்கு ஸ்டோர் ஆகும் இந்த இடத்துல. சரிங்களா, எல்லாமே ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் லிஸ்ட்டு என்னன்னா லிஸ்ட் வந்து ஒரு ஜெனரிக் டேட்டா டைப், ஒரு ஜெனரிக் கலெக்ஷன். சரிங்களா, லிஸ்ட் வந்து ஒரு ஜெனரிக் கலெக்ஷன். இது நான் ஒரு இன்டிஜர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னா ஒன்லி இன்டிஜர், ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னா ஒன்லி ஸ்ட்ரிங், ஒரு ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு டபுள் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னா ஒன்லி டபுள். சரிங்களா, இந்த மாதிரி பர்டிகுலர் டேட்டா டைப் மட்டும் தானே பர்டிகுலர் டேட்டா டைப் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும், இதை வச்சு மற்ற எதுவுமே ஸ்டோர் ஆக போகிறதில்ல. அதுதான் இது. அதே மாதிரி தான் ஆஷெட்டுக்கு நான் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. ஆஷெட் என்ன பண்ணாது அப்படின்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது.
ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஏற்கனவே கொடுத்த ஒரு வேல்யூ மறுபடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது டூப்ளிகேட்டை ஸ்கிப் பண்ணிடும், டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. doesn't allow a duplicate. doesn't allow a duplicate. அதே மாதிரி தான் ஷார்ட்டட் செட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. ஆனால் இருந்தாலும் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணும். கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, கொடுக்குற எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணும். அதுதான் என்னென்னா ஷார்ட்டட் செட்டோட வேலை. கொடுக்குற எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். அண்ட் தென் ஸ்டாக் இட்ஸ் ஆல்சோ ஜெனரிக் கலெக்ஷன். இது எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்கை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்றலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி, சரிங்களா. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஓகேவா. அண்ட் தென் கியூ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கியூ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லிங்க்டு லிஸ்ட் வந்து என்னன்னா நான் இன்பட்டையும் ஒரு லிஸ்ட்டை ஈஸியாக மாடிஃபை பண்ணுறதுக்காகவும் ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டிக்ஷனரி வந்து என்னன்னா கீ வேல்யூ பேர். டிக்ஷனரி இஸ் அ கீ வேல்யூ பேர். சேம் திங் அதே மாதிரி தான் ஷார்ட்டட் டிக்ஷனரி கீ வேல்யூ பேர், ஷார்ட்டட் லிஸ்ட் கீ வேல்யூ பேர். இதெல்லாமே கீ வேல்யூ பேர்ஸில் இருக்கும், சரிங்களா. இதை பற்றி எல்லாத்த பற்றி நம்ம என்ன பண்ணலாம் டீட்டெயில்டாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன் பை ஒன் பார்க்கலாம், சரிங்களா. என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம், ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் இதில் அரே லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் இது ரெண்டத்தை பற்றி நம்ம செக் பண்ணி பார்ப்போம், சரிங்களா. இப்போது கம்பேரிட்டிவ்லி அரேவை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். இதே அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரேவே வச்சுப்போம். இந்த அரேலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நான் வந்து ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஒரு இன்டீஜர் அரேவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இன்டீஜர் அரேவை நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னால் இதில் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்கிற மெமரி ஸ்பேஸில் 10 மெமரி ஸ்பேஸ் இருக்குன்னா 10லையும் இப்போ இதுக்கு எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா ஓகே விடுங்க, 10 வேல்யூ கொடுத்துருக்குன்னா 10 இது கிரியேட் ஆகிருக்கும். அது வேறு வரமாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா. இந்த மாதிரி இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், பின்னாடி கண்டுக்காதீங்க. 10 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு செல்லையும் என்ன பண்ணியிருக்கோம், இதில் 1 2 3 4 5 6 7 8 9 அசைன் ஆகிருக்கும். இதோட அட்ரஸ் தான் என்னென்னா 0 1 2 3 4 5 up to 9 வரைக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், சரிங்களா. இதில் 9 செல் இருக்குது, சரி ஓகே. 10 செல்ஸ் இருக்குது. அட்ரஸ் வந்து அது லென்த் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ திடீர்னு இதில் 11னா இன்னொரு வேல்யூ கொடுக்கணும் பின்னாடி அப்படின்னு நினச்சா பண்ண முடியாது என்னால், சரிங்களா. திடீர்னு 10 வரைக்கும் கொடுத்துட்டோம்ப்பா, திடீர்னு இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் AR of 12 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை மறுபடியும் பின்னாடி ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கேன், அசைன் பண்ணதோட சரி ஓகே. பின்னாடி இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணி பின்னாடி ஸ்டோர் பண்ணிக்கோ, சரியா. இதில் இன்னொரு செல்லை ஆட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது நம்மளால நடக்காது, அது வந்து இந்த இடத்துல பண்ண முடியாது, சரிங்களா. அதுதான் ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதை தான் ஃபிக்ஸட் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. இது வந்து உடனே திடீர்னு ஆட் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்மகிட்ட இருக்குது. நான் ரீசைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பின்னாடி இதே இப்போ ரீசைஸ் வந்து 10 இருக்கா, 11 12 வேணும்னு நினச்சேன்னா இதிலே ஆட் ஆகும்னு நினச்சா ஆட் ஆகாது, இதிலேயெல்லாம் ஆட் ஆகாது, சரிங்களா. அப்போ என்ன நடக்குன்னா மறுபடியும் புதுசாக இருக்கிறது போலயே இன்னொரு ஆப்ஜெக்ட் புதுசாக கிரியேட் ஆகி பழைய அரே விட்டுருங்க, அது அந்த மெமரி ஸ்பேஸை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ என்ன பண்ணும் மறுபடியும் புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும். அதில் தான் என்னென்னா 12 சைஸோட கிரியேட் ஆகும். அந்த 12 இங்கே தான் கிரியேட் ஆகும். ஓகேவா. 3 4 5 6 7 இப்போ 12 ரீசைஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இப்படி தான் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குன்னா மெமரி ஸ்பேஸ் வந்து அப்புறம் கார்பேஜ் கலெக்டர் வந்து எப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அப்போ வந்து கார்பேஜ் கலெக்டர் வந்து என்ன பண்ணும்
அதுக்கான மெமரி ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஆனால் நான் என்னதான் ரீசைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற கொஸ்டின் எல்லாரும் ரைஸ் ஆகும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். ஒவ்வொரு தான் ரீசைஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மறுபடியும் குறைக்கணும்னு நினச்சா மறுபடியும் இதே இதில் ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. மறுபடியும் என்ன நடக்கும், புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ அதில் 12லேருந்து நான் 4க்கு வரேன் அப்படின்னா இதில் தான் 4 மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். சரியா? இப்படி தான் 4 கிரியேட் ஆகுமே தவிர்த்து அதிலே கிரியேட் ஆகுது. லக்ஷ்மி சொல்லிட்டு வரணும். கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஒவ்வொரு தடவை நான் மாடிஃபை பண்ணும் போதும் எனக்கு இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ இதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஃபிக்ஸட் சைஸ் அது ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அரேஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதை ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தது தான் டைனமிக் கலெக்ஷன்ஸ். டைனமிக் கலெக்ஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு விஷயம் லிஸ்ட்டு. சரிங்களா? ஒரு லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுன்னா லிஸ்ட் இப்படி நான் கொடுத்தோன்னா மேலே பாருங்கள் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணால் அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு நான் கொடுத்தாகணும். சரிங்களா? லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது என்ன டீன்றது டைப் மென்ஷன். இதில் நான் வந்து ஒரு இன்டீஜரை கிரியேட் பண்ண போகிறேன். நியூ ஓகேங்களா லிஸ்ட் ஆஃப் சாரி இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் எந்த வேல்யூ அசைன் பண்ணி இப்படி தான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் இப்படி தான் கிரியேட் பண்ணி இது எந்த நேம் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா system.collection.generic அப்படின்ற நேம் ஸ்பேஸில் இருக்குது. இந்த லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் அப்படின்ற கலெக்ஷன். ஓகேங்களா? லிஸ்ட் அப்படின்ற கலெக்ஷன் இந்த அரே எதில் இருக்குன்னா சிஸ்டமில் இருக்க ஒரு விஷயம். இது வந்து collection.generic அப்படின்ற நேம் ஸ்பேஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ இது கிரியேட் பண்ணிட்டேனா இப்போ இதில் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்திருக்கு எவ்வளோ இது எடுத்துருக்கோம் அப்படின்னு செக் பண்ணணும்னா num.capacity அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் அது வந்து கால் பண்ணுறேன். ஒரு ப்ரீடிஃபைன்ட் வேரியபிள் இப்போ பாருங்கள் கலெக்ட் வச்சுட்டேனா இப்போ நான் கால் பண்ணுறேன். கெப்பாசிட்டியில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 0. இப்பொழுதுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன 0 ஒரு வேல்யூ இல்லை. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை விட்டுட்டு இப்போ நான் அந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி கிரியேட் ஆகலை. மெமரி ஸ்பேஸ் ஏன்னா வேல்யூ எதுவும் நான் கொடுக்கல. இப்பொழுது எதுவும் கிரியேட் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட்டில் நான் வேல்யூஸ் கொடுக்கணும்ல. லிஸ்ட்டில் வேல்யூஸ் எப்படி கொடுக்கலாம்னா அரே கொடுக்குற மாதிரி நான் பின்னாடியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல 1,2 அப்படின்னு பின்னாடியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை சரி 1,2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 2 வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி இதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு லிஸ்ட்டை ஒரு இன்டீஜர் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 2 வேல்யூ அதில் கொடுத்துருக்கேன். இப்போ அதோட கெப்பாசிட்டி என்னவா இருக்குது 4. சரியா? ஆனால் நான் 2 வேல்யூ தானே கொடுத்துருக்கேன். இப்போ 4ன்னு இருக்கா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ 4 கொடுத்துட்றேன் 3,4. இப்போ 4 வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ அதோட கெப்பாசிட்டி என்ன 4. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 5ஆவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ கெப்பாசிட்டி என்னவா மாறி இருக்கு 8ன்னு மாறிடுச்சு. இப்போ 8 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டி என்னவா மாறிடும் 16ன்னு மாறிடும். 16 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 32ஆக மாறிடும். அது மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணுது லிஸ்ட் என்ன பண்ணுது அதுக்கு ஏற்ற மாதிரி தானே அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. புரியுதா? இப்போ ஆனால் இது அரேல என்னன்னா இந்த 10 கொடுத்துட்டேன் 10 தான் கடைசி வரைக்கும். இதை மாற்றணும்னா ரீசைஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான். சரிங்களா? இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி எந்த வேல்யூயும் கொடுக்கலாம். அதோட கெப்பாசிட்டி என்னவா இருக்குன்னா ஜஸ்ட் 0. சரிங்களா? கெப்பாசிட்டி என்ன 0 இருக்குது. பஸ் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 1ன்னு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த இடத்துல நான் கொடுத்தது என்னவோ 1 தான் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். அந்த மெமரி ஸ்பேஸில் ஆனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது என்னமோ ஒரு வேல்யூ தான். ஆனால் எனக்கு கிரியேட் ஆகிருக்க மெமரி ஸ்பேஸ் என்னன்னா 4. சரிங்களா? அந்த 1 வந்து இதில் ஸ்டோர் ஆகும். ஆனால் 1 2 3 4 வந்து ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன் 1 by 1 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நான் 1 by 1 பின்னாடி கொடுத்துலாம். எங்கே எனக்கு தேவைப்படும் அங்கே நான் கொடுத்துக்கலாம். num.add அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக. ஆட் பண்ணி நான் இந்த இடத்துல என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா 2 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். இந்த வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த செல்லில் வந்து 2ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் 3 அப்படியே நான் 3 நான் ஆட் பண்ண போகிறேன். num.add 3 ஆட்ன்ற ஃபங்க்ஷன்னா வேல்யூ ஆட் பண்ணுற லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் நான் 3 ஆட் பண்ணால் அந்த 3ன்ற வேல்யூ எங்கே வரும் இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? இப்போ வரைக்கும் 4 தான் இருக்கும். இப்போ அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இப்போ 4ன்ற வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா
4 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த 4 வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருமா? ஓகே, 4 மெமரிஸ் செல் ஃபில் ஆயிருச்சு, ஃபில் ஆகிட்டு 4 செல் வந்து ஃபில் ஆகிட்டு. ஓகே, இப்போதைக்கு 4 தான் அதோட கெப்பாசிட்டி. இப்போ அடுத்து 4 தான் கெப்பாசிட்டி அப்படின்னா 4 வேல்யூ தான் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் அப்படிலாம் கிடையாது. அதில் நீங்கள் எத்தனை வேல்யூ வேணால் ஆட் பண்ணிட்டு போகலாம். இப்போ சப்போஸ் அடுத்தது 5ஆவதான ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா, அதுக்குன்ட்டு ஒரு செல் மட்டும் ஒன்றும் ஆட் ஆகாது. இது ஒரு செல் போதும் தானே, 5 நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு இந்த ஒரு செல் போதும் 5ன்ற வேல்யூ ஆட் ஆகிறதுக்கு. ஆனால் அப்படி மட்டும் நடக்காது. என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வேல்யூ ஆட் பண்ணாலும் அடுத்து அந்த வேல்யூ அப்படியே டபுள் மடங்கு ஆயிரும். 6 8 அது அப்படியே டபுள் மடங்கு ஆயிரும். 8 இப்போ அடுத்து 3 எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ மறுபடியும் 8 ஃபில் ஆயிருச்சா, நெக்ஸ்ட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மறுபடியும் அதுவும் ஃபில் ஆயிடுச்சா, அப்படி இன்க்ரீஸ் ஆயிடும். தானா இன்க்ரீஸ் ஆயிடும். டைனமிக்கா தன்னோட மெமரி ஸ்பேஸ் அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நீ போயிட்டு இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? எப்படின்னா இப்போ தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா ஒரு 240 சீட் இருக்கு, ஓகே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 240 சீட்டும் ஃபில் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. 100 இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டே மீறி பண்ணால் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கம்மியாக தான் ஓடும், ஒரு மாதம் கழிச்சு அதோட கம்மியாக ஓடலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மேட்சும் அதே மாதிரி தான். இப்போ எல்லா மேட்சுமே எல்லா ஸ்டேடியம் ஃபில் ஆகுமான்னு கேட்டாலும் கிடையாது. கிடையாதுல்ல. ஒரு சில மேட்சஸ்க்கு ஃபில் ஆகலாம், ஒரு சில மேட்சஸ்க்கு டிக்கெட் ஃபில் ஆகாமல் போகலாம். அதுக்காக என்ன பண்ண முடியும், அத்தனைக்குமான லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்க முடியாதுல்ல. எத்தனை பேர் வர எல்லாரோட டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு இடம் கிரியேட் பண்ணிட முடியாது. வராங்களா, இத்தனை டிக்கெட் வருதா, அத்தனை டிக்கெட்டான டேட்டா ஃபில் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு நான் எல்லாம் இப்போ என்ன வந்தாலும் சரி ஓகே, இவ்வளோ சீட் இருக்கா, 2000 சீட் இருக்கா, 2000 சீட்டையும் இது ஃபில் பண்ணி விட்டுரு, 2000 இது போட்டு வச்சுரு, டிக்கெட் பேர் போட்டுரு, அப்படிலாம் பண்ண மாட்டோம்ல. எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு அப்போ டிக்கெட் எடுத்து கொடுக்க போகிறோம். அந்த மாதிரியான ப்ராசஸ் தானே, அதுதான் லிஸ்ட். சரிங்களா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி இப்போ 5 வேல்யூ கொடுத்துருக்குன்னா இப்போ கெப்பாசிட்டி என்னவா இருக்கும், 8. சரிங்களா? ஆனால் இதில் என்னன்னா அரே இப்போ லிஸ்ட்டில் என்ன பண்ண முடியும்னா, லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸும் எடுத்துக்கும். மறுபடியும் 4 5ன்னு கொடுத்துருக்குன்னா அந்த 4 5 என்ன பண்ணும், மறுபடியும் இங்கே வந்து உட்காந்துரும். 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். 4 and 5 லிஸ்ட் என்ன பண்ணும், டூப்ளிகேட்டாக வர வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும். மறுபடியும் ஒருத்தரே 2 தடவை டிக்கெட் போடலாம், ஒருத்தரே 2 தடவை உள்ளவர், அந்த மாதிரி ஒருத்தரே 2 டிக்கெட் புக் பண்ணலாம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? டூப்ளிகேட் வேல்யூஸை லிஸ்ட்டை அலோவ் பண்ணும். லிஸ்ட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் ஆல்சோ. இப்போ இதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு இருக்குது, ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் மேபி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் ஈச் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியும். ஓகேங்களா? இந்த ஃபார் ஈச்ன்றது என்னன்னா, ஃபார் ஈச், ஃபார்னா ஈச், அதில் இருக்க ஈச் எலிமெண்ட்டுக்கும் இந்த லூப் ஐட்ரேட் ஆகும். ஃபார் ஈச் இந்த நம் அப்படி, ஃபார் ஈச் இன்ட் ஐ இன் நம். இன்ட் ஐனா இன்டிஜர், ஐன்ற இதுக்கு வந்து லோக் நம். எப்படின்னா இந்த நம்ன்ற இந்த லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு இன்டிஜருக்கும் எத்தனை இன்டிஜர் இருக்கும் அத்தனை தடவை இந்த லூப் என்ன பண்ணும், ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவை ஐட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தடவை ஐட்ரேட் ஆகும், அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கொண்டு வந்து ஐயில் ஸ்டோர் பண்ணும். 2வது ஐட்ரேட் ஆகும், அப்போ 2வது வேல்யூ கொண்டு வந்துட்டு இந்த ஐயில் ஸ்டோர் பண்ணும். 3வது ஐட்ரேட் ஆகும், 3ன்ற வேல்யூ கொண்டு வந்து இந்த ஐயில் ஸ்டோர் பண்ணும். லைக் அந்த மாதிரி அந்த ஐயில் எம்டியாக வர வரைக்கும் இந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் டைனமிக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் ஈச் வந்து டைனமிக் லூப். இப்போ நான் ஒரு ஃபார் டிக்ளேர் பண்ணுறேன்னா எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகணும் அதெல்லாம் சொல்லணும். ஆனால் இது தேவையில்லை. ஃபார் ஈச் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை தடவை ஐட்ரேட் ஆகிக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஐயை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துறேன் பாருங்கள். நான் கொடுத்த எல்லா வேல்யூவும் வந்திருக்கும். 8 வந்து அந்த கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அப்புறம் கீழே கொடுத்துருக்கேன்னா 7 வேல்யூ, அந்த 7 வேல்யூ எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் லிஸ்ட் வந்து டைனமிக்காக ஒவ்வொரு தடவை எடுத்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து சப்போஸ் இதில் வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது இதில் வந்து நம் டாட், இப்போ ரிமூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம் டாட் ரிமூவில் நான் 2ன்னு போட்டு ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் 2 ரிமூவ் பண்ணிட்டேன். 2 ரிமூவ் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 1 போயிட்டு இது போயிடுச்சா, 1 இருக்குது, 3 4 5 4 5 இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ நான் 2 ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா என்ன நடக்கும்னா, இந்த 2க்கான இது போயிடும். ஸோ அப்படியே எல்லாம் முன்னாடி நான் வந்து போயிடும். இது 2ன்ற செல் வந்து காணாமல் போயிடும். சரிங்களா? இப்போ 2 காணாமல் போயிடும். ஆனால் இது ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த முன்னாடி இதை ஃபுல்லாக முன்னாடி போயிடும். ஒரு ஆள் நடுவுலேருந்து ஒரு ஆள் லிஸ்ட்லேருந்து ஒரு ஆள் தூக்கிட்டோன்னா இதெல்லாம் முன்னாடி போயிடும். ஆனால் இப்போ நான் அரேயில் வந்து ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு போல 0 வந்து அசையாக இந்த இடத்துல உட்காந்துரும். அதுக்கான மெமரி ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். மறுபடியும் அதே மெமரி ஸ்பேஸில் ஏதாவது பண்ணோன்னா அங்கே ஏதாவது பண்ண வேண்டியது, அதே ஏதோ பண்ணும்.
இப்போ ஒரு அரே டிக்ளேர் பண்ணி இப்போ நான் 3 மட்டும் ரிமூவ் பண்ணுறேன்னா 3 ரிமூவ் பண்ணிடுவேன். 0 இந்த இண்டெக்ஸில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆனால் அந்த மெமரி ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். அதாவது என்ன இருக்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக டிஃபால்ட் வேல்யூ எனக்கு வரும். சப்போஸ் எனக்கு வேணும்னா மறுபடியும் வேறு ஏதாவது வேல்யூ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஆனால் அதே லிஸ்ட்டில் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. லிஸ்ட் வந்து டைனாமிக்காக ரன் ஆகும். இப்போ வேணான்னு சொல்லி தூக்கிட்டேன் அது லிஸ்ட்லேருந்து போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில். நம் டாட் அப்புறம் வேறு என்ன இருக்குது, அதில் நீங்கள் பார்த்த மாதிரியே தான். ஆட் ரேஞ்சுன்றது என்னென்னா மல்டிபிள் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு லிஸ்ட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம் டாட் ஆட் ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணேன்னா அது மல்டிபிள் வேல்யூஸை ஆட் பண்ணும். ஃபார் ஏஆரை நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க 10 20. இப்போ ஒரே டைமில் நான் நிறைய வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு லிஸ்ட்டில். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் நான் ஒரே டைமில் மல்டிபிள் வேல்யூஸை ஆட் பண்ணும். ஒரு லிஸ்ட்டில் ஒரே டைமில் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண கிடையாது, ஒருத்தரே 10 டிக்கெட் புக் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி டைமில் ஆட் ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். எப்படி பாருங்களேன், ஒரே டைமில் எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிடுவோம் அந்த லிஸ்ட்டில். இப்போ பல்ச் ஆஃப் வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், இப்போ ஒரே டைமில் 1 2 3 10 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸோ 10க்கான மெமரிஸ் கிரியேட் ஆயிரும். உடனே 10 கிரியேட் ஆயிரும். இப்போ ஒரு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, 16 இருக்குது. இப்பொழுது 8 இருந்துச்சு, 8 அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு 16. 1 2 3 4 5 6 7 10 11 12 13 14 15 16 வேல்யூ இருக்கா? இப்போ சப்போஸ் இதில் ஏதோ இன்னும் ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன, இப்போ கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 17. சாரி டைம்ஸ் ஆகல. இது ஒரு கெப்பாசிட்டி பாருங்கள், தானாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இது எப்பயுமே ஸ்டேபிளாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நின்ற போகிறதில்ல. இவன் கெப்பாசிட்டி ஆட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஆட் பண்ணும்போது மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ண மாதிரி நான் டிலீட் பண்ணும்போது மல்டிபிள் வேல்யூஸை டெலிட் பண்ணலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா நம் டாட் ரிமூவ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இது பர்டிகுலராக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிமூவ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரிமூவ் பண்ணால் 0 டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணாது, ஜஸ்ட் வேல்யூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுக்காக 2 2 3 இந்த இடத்துல 4 5 சம்திங் 0 1 2 இங்கே ஆரம்பித்து 2 2 இருந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லிஸ்ட் ரிமூவ் ரேஞ்ச் 0 0 1 2 2 2 1 2 3. ஃபோர் ஃபைவ் இருக்குது, 3 4 5 0 1 2. ஆமாம், 2 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 இருக்காது, இந்த 2 ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ 0 இது 1 இது 2. ஓகேங்களா? இது 2ல் ஆரம்பித்து 1 2 3 இந்த 3 வேல்யூ ரிமூவ் பண்ணிடுச்சு இந்த ரிமூவ் ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் ப்ரீடிஎஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? அரே லிஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ஜென்ரிக் கலெக்ஷன். இது மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா இந்த மாதிரி டைனாமிக்காக மெமரி ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டு போகும் அப்படின்றதுக்காக தான். டைனாமிக்காக மெமரி ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் லிஸ்ட் கலெக்ஷன்ஸ் பக்கமே வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரீசன். அப்படி அரே வந்து என்ன பண்ணால் டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணும். சரிங்களா? அரே வந்து லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணும். இதுதான் லிஸ்ட். ஓகேங்களா? லிஸ்ட்டு மாதிரியே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அரே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது லிஸ்ட்டு வந்து ஜென்ரிக் கலெக்ஷன். சரிங்களா? லிஸ்ட் வந்து ஜென்ரிக் கலெக்ஷன். இப்போ இதே மாதிரி ஒரு அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரிக் கலெக்ஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் டிக்ளேர் பண்ணும்போது இந்த இடத்துல டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணுறேன். இது ஒரு இன்டீஜர் அப்படின்னா இதனால் இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்போ நம் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்பைல் டைம் எரர். ஓகேங்களா? எரர். ஏன்னா ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் எடுத்துக்கும். ஸ்ட்ரிங் மட்டும் தான் அப்படின்னா ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். அதை விட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு இன்டீஜர் கலெக்ஷன். ஸோ இட்ஸ் ஒன்லி அக்செப்ட் இன்டீஜர். வி கான்ட் ஏபிள் டு இன்செர்ட் அ ஸ்ட்ரிங் ஆர் எனி அதர் டேட்டா டைப்ஸ் இன்செர்ட் இன்டீஜர் கலெக்ஷன், இன்டீஜர் லிஸ்ட். சரிங்களா? அதனால தான் இதை ஜென்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஜென்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்ரிக் கலெக்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா
அரே லிஸ்ட் இது என்ன டேட்டா என்ன இதில் இருக்குன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற நேம் சிஎஸ் கீழே இருக்குது. யூசிங் சிஸ்டம் டாட் கலெக்ஷன் அப்படின்ற நேம் சிஎஸ் கீழே வந்துடும் இந்த அரே லிஸ்ட்டு. இந்த அரே லிஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பேர் கொடுக்க போகிறோம். என்ன பேர் கொடுக்கலாம்னா ஐட்டம் அப்படின்னு ஒரு பேர், லிஸ்ட் ஐட்டம் அப்படின்ற ஒரு பேர். நியூ அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம். வேல்யூஸ் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி தான், ஐட்டம் டாட் ஆட். இதில் நான் ஒரு இன்டிஜர் கொடுப்பேன் சரிங்களா. அதே மாதிரி நான் மேலே டிக்ளேர் பண்ணி காமிக்கிறேனே. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ண ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன். இப்போது ஒரு இது லைக் ஒரு டபுள் வேல்யூ கொடுக்குறேன். ஒரு 1.3 F ஒரு ஃப்ளோட் கொடுக்குறேன். ஒரு 1.7 M ஒரு டெசிமல் கொடுக்குறேன். ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன் சரிங்களா. அண்ட் தென் ட்ரூ கொடுக்குறேன். ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா வேல்யூயும் நான் கொடுத்துட்டு போக முடியும். அரே லிஸ்ட் வந்து எல்லா வேல்யூயும் அக்செப்ட் பண்ணிக்கும். சரி, எல்லா வேல்யூயும் அக்செப்ட் பண்ணிக்குதுன்னா அது என்ன டேட்டா டைப் ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகும்? எல்லா வேல்யூயும் எடுத்துக்குது ஓகேங்களா. எல்லா வேல்யூயும் எடுத்துக்குதுன்னா அரே லிஸ்ட்டில் அந்த டேட்டாஸ்லாம் என்னவா ஸ்டோர் ஆகும்னா அரே லிஸ்ட்டில் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா. அரே லிஸ்ட் ஸ்டோர்ஸ் ஆல் டேட்டா இன் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுது. இப்படி ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நான் பாக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்டீஜரை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும்னா நான் பாக்ஸிங் பண்ணணும். ஒரு ஃப்ளோட்டை நான் ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஐ வாண்ட் டு டூ பாக்ஸிங். அதே மாதிரி ஒரு கேரக்டரை ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஐ வாண்ட் டு டூ பாக்ஸிங். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? நான் எல்லாத்தையும் நான் ரிட்ரைவ் பண்ணணும், நான் அன்பாக்சிங்கை பண்ணணும். நான் வெளியே நான் ஓப்பனாக பண்ணலனாலும் இன்டர்னலாக ஒவ்வொரு தடவை இது இன்டீஜர் வெளியே எடுக்கும் போதும் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஆக்சஸ் பண்ணும் போதும் இப்போ இந்த இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஈச் இன்ட் ஐ இன் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஐனா ஒன்லி இன்டீஜர். இந்த ஐட்டமில் இருக்க இன்டீஜரை மட்டும் எடுக்கும். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஐ மட்டும் தான் எரர். நான் ஃபஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கோம், ரெண்டாவது வேல்யூ எடுக்க ட்ரை பண்ணும். செக் பண்ணி பார்த்தா லைக் எனக்கு என்ன வந்திருக்கும், எரர் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணும், நான் ஒவ்வொரு தடவையும் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்னா வேர் என்ன பண்ணும், எல்லா டேட்டாவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இது என்னென்னா ஆப்ஜெக்ட். இது ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். நான் எகைன் மறுபடியும் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஆப்ஜெக்ட் என்னவா மாற்ற வேண்டியதாக இருக்குது. இன்டிஜராக வேணும்னா ஆப்ஜெக்டை மறுபடியும் இன்டிஜராக அன்பாக்ஸ் பண்ணும். ஃப்ளோட் வேணும்னா ஆப்ஜெக்டை மறுபடியும் நான் ஃப்ளோட்டாக அன்பாக்ஸ் பண்ணும். இந்த பாக்ஸிங் அன்பாக்சிங் பிரச்சனை என்ன பண்ணுன்னா டைப் சேஃப்டியே எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கொண்டு வந்து கொடுக்கும். டைப் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரே லிஸ்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் வி யூஸ் லிஸ்ட். ஏன்னா இவ்வளோ ஜென்ரிக் கலெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு நான் ஜென்ரிக் கலெக்ஷன் அந்தளவுக்கு தேவைப்படல. ஏன்னா ஆப்ஜெக்டாக மாற்றி ஒவ்வொரு தடையும் பாக்ஸிங் அன்பாக்சிங் அந்த பிரச்சனைக்காகவே என்ன பண்ணுறோம், நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டிஜர்னா இன்டிஜர் மட்டும் வச்சுக்க போகிறேன், ஸ்ட்ரிங்க்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அதை விட்டுட்டு எதுக்காக ஒரே இடத்துல கொண்டு போய்ட்டு எல்லாத்தையும் போடணும் அப்படின்றதுக்காக நம்ம மேக்ஸிமம் நான் ஜென்ரிக் கலெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரிக் கலெக்ஷன் நம்மக்கிட்ட அரே இருக்குது, சரி லிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதோட கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படின்னா ஐட்டம் டாட் கெப்பாசிட்டி 4 5 6 7 வேல்யூ கொடுத்துருக்கேன். எத்தனை வேல்யூ எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 8. இதோட கெப்பாசிட்டி 8 இருக்குது. அதுக்கப்புறம் தானே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். 1 by 1 அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ அது டைனமிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கும். நாம் போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுதான் ஸ்டாட்டிக் கலெக்ஷன்ஸ்க்கும் டைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமான டிஃப்ரென்சஸ். சரிங்களா. சரி, ஓகே. ஓகேவா. இதுக்கப்புறம் பேலன்ஸாக இருக்க கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லைக் அதில் தான் இது கொஷின் இன்டர்வியூ பேஸில் கொஷின் எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே அண்ட் அரே லிஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் ஆஷ் செட். ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஷ் செட் அண்ட் ஷார்ட்டட் செட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் கியூ. ஓகே, இது மூணுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஷின்ஸ். இது இன்டர்வியூ கொஷின் இப்படி ரைஸ் ஆகும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா. மேக்ஸிமம் நான் டெஃபினிஷன்ஸ் இதில் டைப் பண்ணல. ஓவராலாக டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு எல்லாரும் ஈஸியாக தெரிய போகுது. நீங்கள் லைக் ஏதாவது கூகுள் பண்ணாலும் சரி, இல்லை வாட் எவர் ஏதாவது ChatGPT என்ன கேட்டாலும் டெஃபினிஷன் கொடுத்தணும். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சரிங்களா.
இதை நான் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணும், லிஸ்ட் வந்து இன்டிஜர் ஒரு டேட்டா பர்டிகுலர் டேட்டா கொடுத்துருனா அதை மட்டும் அக்செப்ட் பண்ணும், டைனமிக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகும், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். சரிங்களா, அதுதான் லிஸ்ட்டு. அரே லிஸ்ட் என்ன பண்ணும், ஒரு நான் ஜெனரிக் கலெக்ஷன் எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும், டூப்ளிகேட்ஸே எடுத்துக்கும். இதில் வந்து ஒவ்வொரு டைமும் பாக்ஸிங் அன்பாக்சிங் என்ன பண்ணணும். ஸோ டைப் சேஃப்டி இதில் வந்து கொஷின் மார்க். ஸோ அதுக்காக தான் இதுதான் டிஃப்ரென்சஸ். ஸோ டேக் அ நோட்ஸ். ஓகேங்களா, ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம்.